ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பட்டர் பன்னீர். இது செய்கிறதுக்கு ரொம்ப நிறைய பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. க்ரீம் தேவைப்படும், அந்த மாதிரி நிறையா பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டரை வந்து சூடுபடுத்திக்கோங்க. பட்டர் சூடானதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ பன்னீர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்குறதுனால நல்ல வாசனை கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கிறலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே வதக்கிடாதீங்க, நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து தனியாக வச்சுருங்க. பன்னீர் மட்டும் ரொம்ப நேரம் குக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஹார்டாயிரும், சவக்குன்னு ஆயிரும். அதனால் சீக்கிரத்திலே இதை வந்து வெளியில் எடுத்துடணும். இப்போ வெளியில் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நட்சத்திர சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், 2 ஏலக்காய், கொஞ்சம் போல் மிளகு, 1 பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பொரிய விடுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்க்கலாம். இந்த விழுதில் நான் என்னென்னலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய கிரேவி பண்ண போகிறீங்கன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, இந்த மாதிரி வந்து ரேஷியோ வந்து கூட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் போல் கிரேவி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுது மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக வைங்க. இப்போ அதில் பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அதனுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும், இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த விழுதெல்லாம் அந்த மாதிரி தான் ட்ரை ஆகணும். அப்படி ஆனால் தான் வந்து அது நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்து ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பால் இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவு தயிரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. பால் இல்லைனா தயிர் ரெண்டுமே சேர்க்கலாம். அப்படி உங்ககிட்ட க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறதுனால நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மறுபடிக்கும் இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பட்டர்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான கிரேவி வந்து தயாராக இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பன்னீர், அதை சேர்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி தான் ஹைலைட்டே. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் வந்து இதை நல்லா ட்ரையாக பண்ணிவிட்டு தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு ஜீரா ரைஸு, சாதாரண வெள்ளை ரைஸு இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம வந்து பன்னீர் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு இது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, ரைஸு எது கூட வேணாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அடிக்கடி பன்னீர் வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பன்னீர் வந்து நல்லா ரிச் ப்ரோட்டீன் இருக்குது அதில். அதனால் நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து உதவும். கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.